கோவிலுக்கு போனால் சாமி கும்பிட்றனோ இல்லையோ மெயினாக எங்கடா புளியோதரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக தேடி பார்ப்பேன். ஏன்னா கோயிலில் கொடுக்குற புளியோதரை டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி புளியோதரை நம்ம எப்படி வீட்டில் சூப்பராக செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லி, 6 வரமிளகாவை நல்லா வறுத்துட்டு பொடியாக்கிக்கோங்க. அடுத்து பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சத்தூள், இது கூடவே நல்லா வாசனைக்காக பெருங்காயப்பொடி, அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா புளி பார்த்தீங்கன்னா ஊற வச்சு நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சாது இன்னுமே நல்லா வத்தி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ நல்லா சூடான சாதத்தில் நம்ம செஞ்சு வச்சிருக்க புளிக்கரைசலை சேர்த்து கலர்னா ரொம்ப சூப்பரான புளியோதரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.